அமிர்தலிங்கம் போன்ற தேர்தல் அரசியல் தலைவர்கள் ஈழப் போராட்ட களத்திலிருந்து அகற்றப்பட்டதற்கான காரணம் இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாதவர்கள் ஏன் அன்று வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டார்கள் என்பதை இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாட்டிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். தனித்தமிழீழமே இறுதி தீர்வு என்று தமிழீழ தமிழர்கள் முடிவுக்கு வந்தார்கள். அதை தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். அதுதான் 1976 நிறைவேற்றப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம், வட்டுக்கோட்டை பிரகடனமாகும். இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் இலங்கையில் தமிழ் தேசத்தின் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுதந்திர இறையாண்மையுள்ள மதசார்பற்ற சோசலிச தமிழீழ நாட்டை மீள்விக்க வேண்டும் என பிரகடனம் செய்தது. இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தை அடிப்படையாக வைத்து தமிழர் விடுதலை கூட்டணி 1977 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. தமிழ் மக்கள் தமது பெருத்த ஆதரவினை வழங்கி தமிழர் விடுதலை கூட்டணியை பெரும் வெற்றி பெற வைத்தார்கள். அதனாலேயே 1977 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் ஒருமித்த குரலில் வழங்கிய இந்த தீர்ப்பு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அடிப்படையாக கொண்ட தமிழீழத்திற்கான சர்வஜன வாக்கெடுப்பாக கருதப்படுகின்றது. பாராளுமன்றத்திற்கு எதிர்க்கட்சியாக சென்ற தமிழர் விடுதலை கூட்டணி இனப்பிரச்சினைக்கு தீர்வாக இலங்கை அரசு முன்வைத்த மாவட்ட அபிவிருத்தி சபையை ஒத்துக்கொண்டது. இதே 70களில் மிக சில எண்ணிக்கையை கொண்ட ஆயுத இயக்கங்களும் தோன்றியிருந்தன. ஆனால் ஆயுத இயக்கங்களுக்கும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் இடையே நட்புணர்வு இருந்தது. எந்த கணத்திலும் தமிழீழ ஆணையை பெற்றுக்கொண்டு அதற்கான அரசியல் முனைப்புகளை செய்யாமல் மாவட்ட அபிவிருத்தி சபையை தமிழர்களுக்கான தீர்வாக தமிழர் விடுதலை கூட்டணி ஒப்புக்கொண்டதோ அதோடு போராளிகள் இயக்கம் அவரை துரோகிகளாக பார்க்க ஆரம்பித்தன. அந்த கணத்திலிருந்து மக்களை வழிநடத்துவதற்கான பொறுப்பை போராளி இயக்கங்கள் எடுத்துக்கொண்டன. தமது அரசியல் பொருளாதார சுயலாபங்களுக்காக, அரசியல் இருப்புக்காக தேர்தல் அரசியல் தமிழ் தலைவர்கள் தமிழீழ போராட்டத்தை நீர்த்து போக வைக்க முயன்றார்கள். அவ்வாறு முயன்றவர்களுக்கு நிறுத்தும்படி முதலில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர்ந்து முயன்றவர்கள் பின்னர் போராளி இயக்கங்களால் கொல்லப்பட்டார்கள். இத்தகைய அப்புறப்படுத்தல்களை பல போராளி இயக்கங்கள் செய்தன. இலங்கையில் இந்தியாவின் தலையீடு என்பது அதனது பிராந்திய நலன்களை அடிப்படையாக கொண்டது. இந்திய அரசு தமிழீழ தமிழர்களை கையாண்ட அணுகுமுறை என்பது இருமுனையிலானது. இலங்கை அரசை இந்தியாவின் வழிக்கு கொண்டு வர போராளி இயக்கங்கள் தேவைப்பட்டன. காரணம், போராளி இயக்கங்களின் இராணுவ நடவடிக்கைகள் மட்டுமே இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை உருவாக்கின. அந்த அழுத்தத்திற்கு பணிந்து இலங்கை அரசு இந்தியாவிடம் சரணாகதி அடையும் போது தனக்கு தோதான தீர்வு திட்டத்தை இந்தியா நடைமுறைப்படுத்தும். ஆனால் இந்த தீர்வு திட்டத்தை போராளிகள் இயக்கத்தின் ஊடாக அமுல்படுத்துவது கடினம். காரணம், இயக்கங்கள் எளிதில் சமரசத்திற்கு உள்ளாகாது. அதற்கு இருக்கவே இருக்கிறார்கள் பதவியை உடும்புப்பிடியாக பிடித்துக் கொள்ளும் தமிழ் அரசியல்வாதிகள். அதனால் தீர்வு திட்டங்களுக்கான பேச்சுவார்த்தைகளில் அமிர்தலிங்கம் தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணியை பயன்படுத்தியது. தமது சுயலாபங்களுக்காகவும் பதவிகளுக்காகவும் தமிழர் விடுதலை கூட்டணியினர் இந்தியாவின் நலனை முன்னிறுத்த தயங்காமல் இருந்ததை இன்றைக்கு கூட நீங்கள் காணலாம். இந்தியாவின் இந்த அணுகுமுறையை உடைப்பதற்கு இயக்கங்கள் எதிர்நகர்வுகளை செய்தார்கள். போராளி இயக்கங்களின் தமிழீழ இலக்குக்கு முரணாக நடக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை தமிழர் விடுதலை கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த எச்சரிக்கை அரசியல் கொலை தண்டனையாகவே கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் தமிழீழ விடயத்தில் இந்தியா முடிவெடுக்க வேண்டுமானால் அது போராளி இயக்கங்களுடன் தான் பேச வேண்டுமே ஒழிய தமிழ் அரசியல்வாதிகளிடம் அல்ல என்ற நிலையை போராளி இயக்கங்கள் உருவாக்கின. 1985 ஆண்டு இந்தியாவின் அழுத்தத்தில் நடந்த திம்பு பேச்சுவார்த்தையின் போது போராளி இயக்கங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியினரை எப்படி கையாண்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. 1987க்கு பின்னர் விடுதலை புலிகள் இயக்கம் மட்டுமே ஈழப் போராட்டத்திற்கான ஒரே இயக்கமாக மாறியது. இந்த காலகட்டத்தில் தான் இந்திய படையின் வருகையும் நடந்தது. மேலே கூறியது போல இந்தியாவிற்கு ஈழப் போராட்டத்தை அதனது நலனுக்கு ஏற்ற வகையில் முடித்து வைக்க வேண்டிய தேவையும் இருந்தது. களத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட அமிர்தலிங்கம், ஜோகேஸ்வரன் போன்ற அரசியல் தலைவர்களோ ஈழப் போராட்டம் எக்கேடு கெட்டாலும் தங்களது அரசியல் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வேண்டிய தேவையுடன் இருந்தார்கள். இதற்கான வேலை திட்டமாக இந்தியா புலிகளுடன் போரிட்டுக்கிருந்த அதே வேளையில் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் அமிர்தலிங்கம் தலைவராக இருக்கும் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற பிம்பத்தை கட்டமைக்க முயன்றது. இந்த யுக்தி ஒன்றும் புதுமையானது அல்ல. உரிமை போராட்டம் நடக்கும் இடமெல்லாம் இது நடந்திருக்கின்றது. யார் உண்மையான நேர்மையான பலமான போராட்ட இயக்கமோ அவர்களை மறைமுகமாக அப்புறப்படுத்த டம்மி பீஸ்களை ஏக பிரதிநிதிகளாக கட்டமைக்கும் யுத்தியை வரலாறு நெடுக அரசுகள் கையாண்டிருக்கின்றன.
இந்தியாவின் யுத்திக்கு இணங்க வேண்டாம் என அமிர்தலிங்கம் ஜோகேஸ்வரன் போன்ற தேர்தல் அரசியல் தலைவர்களுக்கு முதலில் புலிகள் எச்சரிக்கை செய்தார்கள். அதையும் மீறி அவர்கள் செயற்பட ஈழப் போராட்டத்தின் தடைக்கல்லாக கருதி அவர்களை நிரந்தரமாக களத்திலிருந்து அகற்றினார்கள்.